பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாம் கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. ஷோல்டர் இருக்குல்ல, இது கரெக்டா வைக்க தெரியும். ரொம்ப சுருக்கமா எல்லாம் பண்ணக்கூடாது. பிளவுஸ் தைக்கும் போது பெர்ஃபெக்ட்டா ஜாயின் ஆகும். ஹை டியர்ஸ், வெல்கம் டு ஷைனி தகவல். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. பிளவுஸோட கை அதே ஷேப்க்கு பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பேக் சைடு தான் கட் பண்ண போறோம். ஸோ பேக் சைடுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த கரை பகுதி இருக்கு இல்லையா, நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அதை பார்த்துட்டு கூட இதை பார்த்துட்டு அதை பாருங்க. இந்த ஒரு கரை சைடை ரெண்டாம் மடிப்பு மடிச்சுதான் இருக்கும். அதனால ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு இப்படி ரெண்டா மடிச்சு உங்களோட கையில வந்து இந்த மடிப்பு ரெண்டா மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல இப்படி கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்கன்னா அங்க ஒரு கோடு மாதிரி விடும். கோடு மாதிரி விழுந்ததுன்னா உங்களுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டா உட்காரும். சேம் தான். உங்களுக்கு வந்து பிளவுஸ் தாராளமா அளவு இருக்குன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு இல்ல ஒரு 1.5 இன்ச்சு அப்படி எடுத்து இதை மார்க் பண்ணி பேக் சைடு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பாத்துக்குங்க, இந்த கரை பகுதி இருக்குல்ல, இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் வரும். இதுலயே லைனிங் வச்சு உல்டாவா திருப்பிக்கலாம். ஓகேங்களா? அந்த மெத்தடும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து எனக்கு இடம் இருக்கு, அதாவது கொஞ்சம் நிறையவே எனக்கு கிளாத் இருக்கு. அவங்களோட அளவுக்கு இது கொஞ்சம் தாராளமா தான் எனக்கு ஓகே. அதனால இதை அப்படியே வச்சுட்டு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த அளவு மெஷர்மெண்ட்டும் நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த கட்டர் ஸ்கேல் அளவு கரெக்டா இருக்கும். இந்த ஒரு ஸ்கேல் சைஸ்க்கு அப்படியே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு பிளவுஸ வந்து எப்படி மடிக்கணும்னா, இந்த ஹிப் சைடு இருக்குல்ல, இதெல்லாம் கரெக்டா சரி பண்ணிட்டு இப்படி ரெண்டா வச்சு ஷோல்டரை கரெக்டா வச்சு இப்படி தட்டி எடுத்தீங்கன்னா சுருக்கம்லாம் இல்லாம உள்ள எந்த துணி மாட்டிட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் சரியாயி வெளியே வந்துடும். சரி பண்ணிக்கணும். அளவு நீங்க அளவு பிளவுஸ சரி பண்ணாமலே நீங்க வந்து ஏனோ தானோன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்க வெட்டும் போது என்ன பண்ணும், 1/2 இன்ச்சு கேப்புக்கு உங்களுக்கு அளவு அடிக்கும். அப்ப எப்படி உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? பெர்ஃபெக்டாவே இருக்காது. ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டா எல்லாம் சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா கட் பண்ணிட்டு அழகா தைச்சிடலாங்க. அப்ப கட் பண்ணும் போது உங்களுக்கு கவனம் அதிகமாவே தேவை. இன்னொன்னு தெரியுமா, பெர்ஃபெக்டா கட் பண்ணோம்னா அளவு பிளவுஸ் இல்லாமலே நம்ம வந்து தைச்சிடலாம் தெரியுமா. இப்போ இந்த கோடு மேல கோடு போட்டோம் இல்லையா, கோட்டு மேலதான் வைக்கணும். ஏன்னா இது மடிப்புக்கு போயிடும், கீழ் மடிப்புக்கு. தெரியுதுங்களா? இப்படி வச்சாச்சு. பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாம் கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. இந்த பிளவுஸ் வந்து ஷோல்டர் இருக்குல்ல, இது கரெக்டா வைக்க தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய மிஸ்டேக் அதுதான். ஷோல்டர் வந்து பெர்ஃபெக்டாவே அவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல விலகிடும், அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு குறுகுனாலும் பிரச்சனை கிடையாதுங்க, ஏன்னா ஷோல்டர் வழியாது. ஆனா இப்படி நீங்க கொஞ்சம் நகர்த்திட்டீங்கன்னா ஷோல்டர் வழிய ஆரம்பிச்சிரும், மொத்த அளவுமே வேஸ்ட் ஆயிடும். இந்த ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவை இப்படி ஒரு ஃபிங்கரால கொஞ்சம் அழுத்திட்டு இதை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட அளவு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு குண்டூசி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, பிகினர்ஸ் எங்க எங்கெல்லாம் பின் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவு நமக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது நகராம இருக்கணும். இது நகராம இருந்தாதான் எல்லாமே நம்ம கரெக்டான அளவை எடுக்க முடியும். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்றதுக்காக ஒரு பின் பண்ணுங்க. ரொம்ப சுருக்கமா எல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா அது உங்களுக்கு நகராம இருக்கணும், அவ்வளவுதான். அதனால ஒரு பின் பண்ணுங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இப்படி பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு இப்படி கரெக்டா இழுத்தீங்கன்னா அந்த ஷேப், அந்த மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? இப்படிதான். இதை எடுத்துட்டு ஒரு பின்.
இப்ப உங்களுக்கு தாராளமா நீங்க அளவு எடுக்கலாம். பிளவுஸ் வந்து நகராது. இன்னொன்னு, உங்களுக்கு வந்து இந்த அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு கழுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மினிமம் பாத்தீங்கன்னா 2.5, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 2.25, அதுக்கு மேல எல்லாம் போனாங்கன்னா ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து 3 வரும். அதுக்கு மேல எல்லாம் தாண்டறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நீங்க 2.5க்கு மேல வச்சாலே கொஞ்சம் யோசிக்கணும். எது 2.5க்கு மேல? இங்க இருந்து இந்த கழுத்தளவு 2.5க்கு மேல வச்சாலே நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, அப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெடி அளவு இப்படி வச்சு நீங்க இழுக்கும் போது உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை பின் பண்றீங்க. பின் பண்ணிட்டு இங்க பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 2.25. இதுக்கு மேல நீங்க தாண்டாதீங்க. தாண்டிட்டு மார்க் பண்ணிட்டு நீங்க தப்பா மார்க் பண்ணியிருந்தாலும் அதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்படி வச்சு இப்ப உங்களுக்காக தான் இந்த அளவு நான் இதை போடுறேன். இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இங்க அந்த 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணீங்கல்ல, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும். அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வந்து இதுதான் கரெக்டான ஷேப்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னா திரும்பவும் அதை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஒரு அளவு, 2வது அளவு நம்ம பின் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த ஷோல்டரு பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு. அடுத்தது இந்த நீட்டுக்கு இப்படி லைன் பண்ணுவோம்ல, அந்த லைன் வந்து எந்த லைன் வருதுன்னு பாருங்க. பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல எடுங்க. ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்பதான் இது வந்து கரெக்டா இருக்கும் ஷோல்டர் லைன் பண்றதுக்கு. ஓகேவா? முடிச்சிட்டோமா? இப்ப அடுத்து இதெல்லாம் பண்ணிடுவீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இந்த அளவு எப்படி இருக்கணும்னா, இது கரெக்டா இந்த லைன்ல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதி முதுகுக்கு பட்டி, முதுகுக்கு மடிச்சு தைப்போம்ல, அது கரெக்டா அந்த கோட்ல வச்சுட்டு இந்த ஹார்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதை இப்படி புடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு தையல் இருக்கோ அந்த தையல் ரெடி. அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச் போட்டுடணும். போட்டுட்டு என்ன செய்யணும், அதை அப்படியே பிடிச்சிட்டு இங்க சென்டரா இருக்கும்ல, சென்டர் பகுதி உங்களுக்கு தெரியும் எங்க சென்டர் வரும். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். உங்க கை போன போக்கு அப்படியே எடுத்துட்டு போங்க. அப்படி வச்சு ஒரு டாட் போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல. ஓகே, இதையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பேக்குக்கு இங்க என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ரவுண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கலாம். அதை வந்து சும்மா ஒரு ரஃபா, ரொம்ப வரையாம சும்மா ஒரு குட்டி குட்டி டாட் டைப்ல போட்டுக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட் அடிப்படுதுல்ல, பேக் சைடு கீழே வருது, அப்ப இங்க ஃப்ரண்ட் மாட்டுது. முடியற வரைக்கும் போடுங்க. உங்களால எந்த அளவுக்கு அங்க துணி பேக் சைடு வரைக்கும் போட முடியுமோ அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு, இந்த கரெக்ட் ரவுண்டுக்காக சொல்றேன். ஒரு சிலர் வந்து யூ ஷேப்ல எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உள்ள குடுத்து எடுப்பாங்க. ரவுண்ட்லயே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அவங்க எப்படி போடுறாங்களோ நம்ம அப்படிதான் தைக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா அமையும். இப்போ இந்த இடத்துல இந்த வளைவு வருதுல்ல, இந்த இடத்துல வச்சு கரெக்டான அளவுக்கு ஒரு டாட் ஒரு 1/4 இன்ச் போட்டுருங்க. அடுத்து மெயின், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணணும். முதுகுக்கு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. எங்கெங்க பண்ணணும்னு பாக்குறேன். இங்க வந்து ஸ்கேல் வச்சு போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் டாட் எடுங்க, அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டு 1/4 இன்ச். அடுத்தது ஷோல்டர் அளவு நான் சொன்ன மாதிரி இங்க ஷோல்டரு 1/4 இன்ச் இங்க விட்டுடணும். அடுத்தது இங்க போட்டு ரெடி அளவு 1/4 இன்ச். அதுக்கப்புறம் லைன் பண்ணிட்டு இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு விடுற மாதிரி ஒரு கோடு. அடுத்து இங்க ஹார்ம் ஹோல் வந்து இந்த முதுகு பகுதி இந்த சைடு கோட்ல வச்சு கரெக்டா நீங்க ரெடி அளவு அண்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் மேல வைக்கணும். அடுத்தது இந்த டாட்லாம் தெரியும்ல, கை வச்சு
கரெக்டா ரெடி அளவு போட்டு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். ரவுண்டுக்கும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டாட் வச்சுட்டு இங்க கை வச்சு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? எடுத்துட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஷோல்டர் அளவு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் தெரியும். என்ன ஷேப் தெரியும்? இந்த ஹார்ம் ஹோல். ஹார்ம் ஹோலு நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு டிராயிங் போடுற மாதிரி குட்டி குட்டி கூடா போட்டுட்டு வாங்க. ஜாயின் பண்ணணும். அந்த 1/4 இன்ச் நீங்க எடுத்தீங்கல்ல, அந்த 1/4 இன்ச்லாம் நீங்க அப்படியே மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்க வரும் அளவு? நீங்க எங்க அந்த எக்ஸ்ட்ரா எடுத்தீங்களோ அது. இந்த டாட் எதுல போடணும்? ரெடி அளவுல போடக்கூடாது. ரெடியா எடுத்திருக்கோம்ல, அங்க இல்ல, ஒரு 1/4 இன்ச் மேல வச்சிருக்கோம்ல, அங்க டாட் போட்டீங்கன்னே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டா அமையும். இப்போ மார்க் எங்க? தையல் மார்க்கு இங்க மேல வருது. இத பண்ணியாச்சு. அப்புறம் நல்லா நோட் பண்ணுங்க. பிளவுஸ்க்கு இந்த தையல் ஸ்ட்ரெயிட் தையல் ஜாயினிங் தையல் போடுவோம்ல, ரெடி அளவு நாச்சு தெரியுது பாருங்க, அந்த அளவுல இருந்து இத மார்க் பண்ணுங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. கை அளவு எவ்வளவு விடுறீங்களோ அதே அளவு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கும் போது பெர்ஃபெக்ட்டா ஜாயின் ஆகும். இதுல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதுல ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதுல ஒரு 3/4 இன்ச் கம்மின்னு எடுத்தீங்கன்னா ஜிக்ஸாக் டைப்ல தான் வரும். இதுதான் மெயின் ரீசன். ஒரு பிளவுஸ்க்கு ரெடி தையல் போட்டுட்டு எவ்வளவு இருக்கலாம்னா மினிமம் 1. பிகினஸா இருந்தீங்கன்னா துணி இருந்ததுன்னா 2 கூட எடுத்துக்கோங்க. லாஸ்டா ஒரு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. 3 தையல் போட்டு ஒரு தையல் மடிச்சு தைக்கிற அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு போட்டுட்டு தச்சு முடிச்ச பிறகு நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனா நமக்கு இதுல எவ்வளவு இருக்கு? 1/4 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 1/4க்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல கையில வந்து 1/4 இருக்குங்க, எனக்கு நான் பிகினர், அதனால என்ன பண்றது, கொஞ்சம் எனக்கு அளவு மிஸ் ஆச்சுன்னா பயமா இருக்கு அப்படின்னா பயப்படவே வேணாம். அதுல 1/4 இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு 1.5 கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1.5 எடுத்துக்குங்க. ஆனா அந்த அளவு தைக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் இதுவாகும், கம்மியாகும் இல்லையா? கம்மியாகும் போது அது புரிஞ்சுக்குங்க. கை அளவு வந்து கம்மியா இருக்கு, அதனாலதான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தைச்சு முடிச்ச பிறகு கரெக்டா எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போதும். இப்போ இதை எடுத்தாச்சு. இதையும் நம்ம அழகா ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா இந்த இது கிடைக்கும். ஆனா இதுக்கு நம்ம அப்படியே கோடு போடக்கூடாது. ஏன்? இதுக்கு வந்து நாம எதுவுமே எக்ஸ்ட்ரா விடல. எக்ஸ்ட்ரா விடாம தான் நம்ம சும்மா அந்த வளைவு என்ன ஷேப்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த டாட் எங்கெங்கெல்லாம் நமக்கு வருதோ அந்த இடத்துல போட்டுருக்கோம். சோ பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க, ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடுங்க. பாக்ஸ் போட்டீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு அளவு எப்படி இருக்கு. பாக்ஸ் போட்ட பிறகுதான் தெரியுது அளவையும் தாண்டி கொஞ்சம் உள்ள வந்து எடுத்திருக்காங்க. ரெடி அளவு. அப்போ நம்ம 1/4 இன்ச் கொஞ்சம் மேல எடுத்தோம்னா கரெக்டா இந்த கோட்ல வரும். தைக்கும் போது கரெக்டா உள்ள போகும். என்ன ஷேப் எடுத்திருக்காங்க, கரெக்டா இந்த இடத்துல அவங்க ஒரு கட் குடுத்து இப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஷேப்காக தான் அவங்க என்ன ஷேப் கொடுத்திருக்காங்களோ அந்த ஷேப் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துருங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க வரைஞ்சதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு போதும் தையலுக்கு. அந்த ஷேப்ல ஒரு குட்டி குட்டி டாட் கொடுத்து கொடுத்து அப்படியே வளைச்சு அவ்வளவுதான் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் அவங்க எந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்களோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா கிடைச்சிரும். இப்ப இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி நானே ஒண்ணு பண்ணல. என்ன பண்ணல? இங்க கோடு போடல. கோடை போட்டுக்குங்க. கோடு வந்து ரெடி அளவுக்குலாம் நீங்க போட வேண்டாம். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முதுகு பகுதிக்கு இங்க இருந்து
ரெடி அளவு எடுத்துட்டு ஒரு ஒரு 2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். இங்க 1.5 இன்ச் எடுக்க சொன்னா அப்படியே கோடு போட்டுருங்க போதும். தைக்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் வருது. இப்போ இதை கட் பண்ணி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணி அழகா அப்படியே எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, கட் பண்ணும் போது கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடுல இருந்தே இப்படி கட் பண்ணிருவாங்க. இந்த பீஸ் மட்டும் தனியா கீழே வந்துரும். ஸ்டார்டிங் அவங்களுக்கு அது தோணாது. கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. இப்பதான் கத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா இந்த அளவுக்கு எல்லாம் இருக்க மாட்டீங்க. இது என்னன்னா பிகினர்ஸும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு நுணுக்கமா, எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமோ, எப்படி போட்டா வளைவுகள் வருமோ அந்த மெத்தட்ல சொல்லி கொடுக்கிறது. இது வந்து வேணும்னா நீங்க இப்படியே கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல இப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது அப்படியே ஃபுல்லா கட் பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு துணி பட்டிக்கு, அதாவது ஹூக் பட்டிக்குலாம் எனக்கு பத்துமா என்னன்னு சரியா இது பண்ணிக்கல. கொஞ்சம் வேணும்னா இதுலயே எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹூக் பட்டிலாம் பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கு, லென்த் அதிகமா இருக்கு. அதனாலதான் அப்படின்னா இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு வேஸ்டா போயிடும். ஸோ நான் அது இப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அது போதும் எனக்கு. பட் இது வெளி பிளவுஸ் இல்லையா, ஸோ நம்ம கரெக்டா கட் பண்ணி கொடுக்கணும்ல. உங்களுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இது வந்து வேற எதுக்குமே யூஸ் ஆகாது. எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த ஹூக்கு ஹைக்கு தைக்கலாம். சின்ன லென்த்தா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது எனக்கு இது வரைக்கும் தேவைப்படுதுன்னா நான் ஜாயின் பண்ணி அடிச்சோம்னா அது அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிற அளவுக்கு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு துணி மிச்சமாகும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ எங்க நாச் போடுறது சொல்றேன், நல்லா கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க தையல் போடுற ஹாம்போல்ல திரும்ப சொல்றேன், குட்டி குட்டியா போடுங்க. ஸ்லீவ்லயே நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதனால ஸ்லீவ் வீடியோவும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. அடுத்து இது வந்து முதுகு பகுதி, முதுகு பகுதியோட இந்த சைடு. இது நீங்க பெருசா போட்டாலும் பரவாயில்ல, நாச்சு சொல்றேன். 2 ஆயிடுச்சா? அடுத்து ஷோல்டர். ஷோல்டர்ல வந்து நீட்டுக்கா தையல் போடுவோம்ல, குட்டியாக பண்ணணுங்க. இது தையல் போட வேண்டிய அவசியம் இல்ல, நாச் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏன் நாச் போடணும்னு சொல்றேன்னா, பர்ஃபெக்டா வரும் லைன் உங்களுக்கு. இந்த நாச்ல இருந்து இந்த நாச் வரைக்கும் தான். ஒரு சிலர் தையல் போடுற பிக்னஸ் தையல் போடுறது கூட கொஞ்சம் இறக்கி போட்டுடலாம், ஏத்தி போட்டுடலாம். நீங்க ஒரு ஒரு 2 இது வந்து இறக்கி போட்டாலும் 1/4 இன்ச்சுக்கு அடிப்படும். இந்த ஹைட்டு ஏற தாழ்வு வருது பாத்தீங்களா, அதனாலதான். அப்போ நீங்க வந்து இந்த நாச் கரெக்டா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிளவுஸ் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது இந்த நாச்சு தாயா, இந்த நாச்சு கரெக்டா நேரா வச்சோம்னா ஒரு தையல் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இது வந்து 1/4 இன்ச்சு நம்ம வந்து பிளவுஸ், இது வந்து கை போடுவோமா, இங்க வந்து நெக் பேட்டர்ன் அடிப்போமா. எனக்கு இதுவும் 1/4 இன்ச் பிகினர்ஸ்க்கு சொல்றேன், நான் கட் பண்ணல. எனக்கு இதுவும் பெர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா ரெடி அளவு போட்டிருக்கோம்ல, இதுக்கு மேல கட் பண்ணுங்க. கொஞ்சமா கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் இதுக்கு மேல கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு தான் நான் நெக் பீஸ் வச்சு அடிச்சு திருப்பணும், லைனிங் கொடுக்கணும். இதுல இருந்து தான் நான் வந்து கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்ப உங்களுக்கு ஏறுறதுக்கும் சான்ஸ் இல்ல, ஏறுங்கிறதுக்கும் சான்ஸ் இல்ல. கரெக்டா நீங்க எந்த அளவுக்கு மார்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் தைக்க போறீங்க. இவ்வளவுதாங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸில இது இந்த மெத்தடு. இப்படிதான் பேக் சைட் வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப இது வந்து கிளியரா இருக்கு, பிகினர்ஸ் எனக்கு இது ரொம்பவே இது தெளிவா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், நான் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஃப்ரண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.